அக்னி சார், இதில் எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது, அந்த ஆடியோவுடைய நம்பகத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்பத்தன்மை கொஷினாக இருக்கிறப்போ அதனுடைய கருத்து எப்படி உண்மையாக இருக்குன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் பிரகாஷ் சார். முதல்ல நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வந்து சொன்னாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. எதுக்கு வாழ்த்து சொல்கிறாருன்னு தெரியல, யாரை மாட்டி விட பார்க்குறாருன்னு தெரியல. ஆனால் அதுவே ஒரு கேள்வியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு ஒரு கேள்வி வருது. முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் திமுக தானே, இல்லை வேறு ஏதாவது காங்கிரஸ் திரிணாமுல் அந்த மாதிரி வேறு ஏதாவது கட்சியா, பாஜகவா? இல்லை முதல்ல டேப் ஆர் ராசாதா சார். நீங்கள் பேசும்போதெல்லாம் நாங்கள் குறிப்பெடுத்துட்டோம் சார். நான் பேசும்போது நீங்கள் குறிப்பெடுத்துட்டு பேசுங்க. ரைட். முதல்ல ஆர் ராசாவா அல்லது வந்து திரு மு க ஸ்டாலினா என்பதையெல்லாம் சொல்ல வேண்டிய டிடெக்டிவ் ஏஜென்சியை நீங்கள் தான். புலனாய்வு பத்திரிகையாளரையே வாழ்த்து சொல்றாருன்னா யாரை காயின் பண்ணி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. வாழ்த்து யாருக்கு சொல்றாருன்னு எனக்கு தெரியல, அதான் சொல்றேன். எனக்கு வாழ்த்து சொல்லி என்ன செய்ய போறோம்? ஆகையினால இங்க இவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசாததை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக திடீர்னு ஒரு வந்து போதி மரத்தடியில் உட்காந்து ஆஹா இப்படியெல்லாம் நடந்திருக்கும் இப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படியா சொன்னார்? இந்த நேரத்தில் இந்த செய்தி வந்தது. இந்த செய்தியிலையும் ஒரு குறிப்பிட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று ஆர் ராசா அவர்கள். சார் இன்னொன்று சொல்கிறேன் சார், அதில் நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துட்டு தான் சொல்கிறீங்க. ஆனால் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் உட்பட அவருக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கப்படுது, யார் யார் போய் பார்க்குறாங்க அப்படின்றது உட்பட எல்லா விஷயமும் வெளிப்படையாக தானே பேசப்பட்டது. நல்ல கேள்வி கேட்டீங்க. அப்படியே உங்களை நான் 84க்கு புரூக்ளின் மருத்துவமனைக்கு நீங்கள் மரியரியன் சாரை கூட்டிட்டு போகிறேன். சட்டமன்ற தேர்தல் நடக்குது ஆண்டிவட்டியில். ஆனால் அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்தே தேர்தலை சந்தித்தது தமிழ்நாடு. என்ன சொன்னாங்க அன்றைக்கு? கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார்? நீங்கள் எனக்கு வாக்களிங்கள். அது சில அவதூறுகளெல்லாம் பரப்பி விட்டு அவர் வந்ததற்கு பிறகு நான் அவரிடமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன நடந்துச்சு? இன்னைக்கு இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் சுந்தர் பிச்சை அன்னைக்கு இல்லை, அதனால அதை கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. இல்லைங்க சார், எனக்கு குறுக்கிடுக்க மாட்டேங்க. நீங்கள் 1984 கூட்டு போறீங்க, நான் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. 2016க்கு வந்தீங்கன்னா இப்போ இவ்வளவு நேரம் அவரை பேச விட்டீங்களே, என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்களே? இப்போதான் சார் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு தானே சார் கேள்வி. இல்லை சார், அவர் இவ்வளவு நேரம் பேசினாரு, நீங்க கேட்ட கேள்வியும் பார்த்துக்கோங்க. நான் இன்னும் 2 செகண்ட் கூட ஆரம்பிக்கல, 4 கேள்வி கேட்டீங்க. கேளுங்க, மொத்தமா பதில் சொல்றேன், கேளுங்க. இல்லைங்க சார், இப்போ 2016ல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரம் குறித்தான விஷயங்கள் வெளியே வரல அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்கும்பொழுது, கலைஞருடைய இந்த சிகிச்சை விவகாரம் தொடர்பாக பேச வேண்டிய புள்ளியை ஏன் உருவாக்கி இருக்குது அதிமுக? 2016ல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அப்போலோவில் அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றியான விஷயங்கள் கடைசியாக வித்யாசாகர் ராவ் பார்த்ததா சொல்லலை. நிறைய தலைவர்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க, பார்க்கலன்னு தானே சொன்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழல் கலைஞருக்கு இல்லைன்றது தானே உங்கள் எதிர்த்தரப்பில் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது, பார்வையாக இருக்குது. நீங்கள் 2016ல் ஆறுமுகசாமி ஆணையம், நீதியரசர் ஆணையம் கொடுத்துச்சுல, அந்த ஃபைண்டிங்ஸ், அந்த நடைமுறைப்படுத்தியதா இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில்? அதுக்கு பதில் இருக்கா? இல்லை நீங்களே கூட சொல்லலாம், ஆமாம் பதில் இருக்கு, இன்னும் கொடுத்தாங்க, இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ 16க்கு போகிற நீங்கள் 16 இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போது, முடிவு பெறாத போது, அப்போ 2026 பேசவே கூடாது சார். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினே வெளிப்படையாக சொல்லார், எனக்கு உயிர் கொடுத்து என்னை ஆளாக்கிய ஒருத்தவரை நான் வீட்டு சிறையில் வைப்பேனா? அப்படியே முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொன்ன நாக்கில் நரம்பு இல்லாமல் உலகுகிறார் இபிஎஸ் அப்படின்றாரு. தன்னுடைய சொந்த தந்தையே யாராவது சிறையில் வைப்பாங்க சார்? அவர் எவ்வளோ கண்ணியமாக பாதுகாத்துட்டு இருந்தானே சொல்கிறாரு. ஒரு நல்ல கேள்வி. இதை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவின் தலைவரும் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்பதற்கு பதிலாக திரு ஆர் ராசா அவர்கள் அல்லவா கேட்டிருக்கணும். யாருப்பா காரணகர்த்தா? யாரு பிள்ளையார் சொல்லி போட்டது? இதை திமுகவுக்காக நான் கேட்குறேன். நீங்கள் கலைஞர் அவர்கள், இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், இன்னும் வருங்கால முதலமைச்சர் அவர்கள், இவங்கெல்லாம் என்னைக்காவது திகார் சிறைச்சாலையில் இருந்திருக்காங்களா? அதை பற்றி அந்த ஆடியோவில் வருதில்ல. நான் இருந்தேன்,
நான் மட்டும் இருந்தபோது என்னை ஒருவர் கூட வந்து பார்க்கல, ஆனால் அதற்கு பிறகு எல்லோரும் வந்தாங்க. சொன்னது யாரு? முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்டிமுத்து ராசா அவர்கள் சொன்னார்கள். அங்கதான் பிரகாஷ் சார் என்ன சொல்றாரு, அவர் சொல்லல, சொன்னதாக சொல்லப்படுது அப்படின்றார். இதுல இந்த ஆடியோ லீக் பண்றது யார் அப்படின்றதும், இந்த ஆடியோவை எடுத்து அரசியல் களத்துக்குள்ள பேசுறது யாரும் அப்படின்றப்போ அதனுடைய அரசியல் பின்னணியை தானே கொஸ்டின் பண்றாரு. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் வர்றது சகஜம் சார், இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அடிக்கடி அடிச்சுக்கிடுவாங்க, பிடிச்சிக்கிடுவாங்க. ஆனால் இதே மாதிரி புரட்சித் தலைவர் அந்த மாதிரி அவர் வந்து சிகிச்சைக்காக இருக்கிறார் என்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அன்னைக்கு வேறொரு சொற்றொடரை கலைஞர் உருவகப்படுத்தி பேசினார். அப்படி இருந்தபோது கூட சிங்கப்பூரில் போய் அந்த நகல் எடுத்து போட்டோ காப்பி எடுத்து அதை தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர் அதை அங்கே வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மக்கள் நம்பினாங்க. அந்த ஒரு போட்டோ தேர்தலையே மாத்துச்சு. ஆகவே அந்த வேலையெல்லாம் செய்தவர்கள் தான். இப்ப இந்த ஆடியோ தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தை மாத்துமா? அதுக்கான ஒரு செக்கா தான் இபிஎஸ் இதை முன்வைக்கிறார். அது பேசிய திரு ஆர் ராசா அவர்கள் தான் மாத்துமா மாத்தாதா? நான் கேட்கிறேன், இது பேசியது உண்மையா பொய்யா என்பதை திமுகவில் இருந்து நடவடிக்கை எடுத்தாங்களா? நீங்க வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பிச்சிருக்கீங்க, அது வேற. அது உண்டா இல்லையா நீதிமன்றத்தில் அது முடிவாகட்டும். ஆனா திரு ஆர் ராசா அவர்கள் மீது நடவடிக்கை திமுக எடுத்துச்சா? ஏதாவது நீங்க வந்து எங்கிட்ட வந்து சொல்லுங்க, எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியில உயரிய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர், ரைட்டா, திமுகவுக்காக திகா சிறைச்சாலையில் தமிழ்நாட்டில் இருந்து இருந்தவர்கள் நீங்க. ஆகவே இப்ப அந்த இடத்துல வந்து இல்லைங்க, என்னங்க ஏங்க இதை சொல்லுங்க, இப்ப ஏங்க சொன்னீங்க, எங்க நீங்க தான் பேசுனீங்களா இல்லையா அப்படின்றது ஒரு விளக்கம் திமுக கேட்டுச்சா? நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்பது முழுக்க அதுல வந்து அதான் திசை திருப்புறது. பிரகாஷ் சார் அதை கேட்டிருக்கணும்ன்றார் இல்லையா அக்னி? அது அவங்க கேட்கலன்னு தெரியுமா அக்னீஸ்வரனுக்கு? பிடிஆர் பத்தியே பேச வேணாம் சார். கேளுங்க, பிடிஆர் ராசாவுக்கு கேட்டா கேட்டிருக்காங்க இல்ல, அதை மட்டும் சொல்லுங்க. பிடிஆர் டேப்ஸ் வரும்போது அவரை வந்து கட்சி கூப்பிட்டு விளக்கம் கேட்டது. அதே மாதிரி ஆர் ராசா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது இதில் என்ன நடந்தது அப்படின்றது, இது உண்மையா பொய்யா ஜோடிக்கிறாங்களா, எல்லா விளக்கத்தையும் தலைமைக்கு கொடுத்துருப்பாரு. அது எப்படி கேட்காது கொடுத்தாரா இல்லையான்னு தான் கேள்வி. அது பிரகாஷ் சாருக்கு எப்படி சார் தெரியும்? அது பிரகாஷ் சாருக்கு எப்படி தெரியும்? அழகா அப்படி அதான் சார் மரியநீகன் சார். சார் யதார்த்தம் தானே சார், திமுக ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தா அவர் சொல்லலாம். அவர் பத்திரிகையாளர். முதலமைச்சர் தான் சார் கேட்டேன், நான் பிரகாஷ் சாரை கேட்கல. ஆனா இவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆர் ராசா அவர்கள் மீது நீங்கள் விளக்கம் கேட்டு ஏதாவது அறிவிப்பு கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்டா, விளக்கம் கேட்டு அறிவிப்பு கொடுத்தா அந்த டேப் உண்மைன்னு திமுக ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். பொறுங்க பதட்ட எதுக்கு? இல்ல அது ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட்ல தான் நடக்கும். திரு ஆர் ராசா அவர்கள் பேசியது சமூக வலைதளங்களில் 2-3 நாளாக ஓடிக்கொண்டு இருக்கிற போது இதுக்கு ஏன் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர் இருக்கிற திமுக அமைச்சர்களே உண்மையிலே மக்கள் மீது நம்பிக்கைக்குரியவர், நல்ல மனிதர், தூய மனிதர், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அவரையே வந்து ஆர் ராசா பேசுனதுக்கும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி அவர் பேசினாரா? அது முடிஞ்சு போச்சு. அவர் வந்து நிதித்துறை அமைச்சரா இருந்தாரு, அதை சொன்னாங்க. அதுக்கு பிறகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா மாத்திட்டீங்க. இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப நாம 2026ல இருக்கிறோம். இப்பதான் அந்த சமூக வலைதளங்கள்ல அந்த செய்தி பரப்பப்படுகிறது. நீங்கள் திரு ஆர் ராசா அவர்களிடம் தமிழ்நாட்டினுடைய திமுகவின் தலைவரும் முதலமைச்சரும் கேட்டாங்களா கேட்கலையா என்றால் அதற்கு விடை தெரியவில்லை. ஆனால் ஆதாரம் இல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அப்படின்னா இது எங்கே கேட்க வேண்டிய கேள்வி? ஆமாங்க சார், இதுல எந்த அடிப்படையில் இது முக்கியமான ஆதாரமா எடுக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர்? ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறாரு. ஒரு ஆடியோவை எடுத்து பேசுறாருன்னா அதனுடைய நம்பகத்தன்மை இருக்கும் இல்லையா? அந்த நம்பகத்தன்மை எந்த இடத்துல உறுதி செய்யப்பட்டது எதிர்க்கட்சி தலைவரால? இது அவர் தான் பேசியிருக்கிறாரா அப்படின்றத கேட்குறீங்களா? ஆமா. அது யார் முதலமைச்சர் இன்றைக்கு? சார் அதே யாரோ ஒருத்தவங்க யூடியூப்ல போடுறாங்க சார். அதை ஒருத்தவங்க எப்படி சார் போட முடியும்? ஒரு குறிப்பிட்ட நபர் போடுறாங்க சார். அத எதிர்க்கட்சி தலைவர் பிரதான ஆமாங்க சார் மாநிலத்தில் இருக்குல்ல, இல்ல அந்த சைபர் கிரைம் ரிப்போர்ட் எப்படி எதிர்க்கட்சி தலைவர் கிடைச்சது? எப்படி கிடைச்சதா? அந்த சைபர் கிரைமையே மெயின்டைன் பண்றது யாரு? அவங்க தான் சார். அப்படி கிடைக்காம எதிர்க்கட்சி தலைவருக்கு மட்டும் கிடைச்சிருச்சா சார்? அந்த ஆடியோவை எடுத்து பரப்புனது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு நபர்.
அதை எதிர்த்து பேசுறது. ஆர் ஆசா அவர்களே திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட பரப்பிட்டாரு. அந்த ஆடியோவை பதிவேற்றினவங்க சார். அப்ப அந்த அந்த குரலே அவர் குரல் இல்லை. அப்படிதானே சார் நக்கீரன் பிரகாஷ் சார் சொல்றாரு. இப்ப மட்டும் நக்கீரன் பிரகாஷ் ஏசா இழுத்துட்டு வர்றீங்க சார். அவர் தான் சார் சொன்னாரு. எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஆடியோ எடுத்து பேசுறாரு இல்லைங்க சார். ஒரே கேள்வி கேக்குறேன். இல்ல அக்னி சார், எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாட்டில் திரு ஆர் ஆசா அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து எனது குரலே இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திச்சாரா? அதாங்க வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அவரு. பத்திரிகையாளரை சந்திச்சீங்களா சார் கேக்குறேன். வக்கீல் நோட்டீஸ் ஒரு 40 வருஷத்துக்கு கோர்ட்டு கேஸ் அலைய விடும். நான் தேர்தல் 20 நாள்ல முடிஞ்சு போயிடும். இந்த 23 நாளைக்கு நீங்கள் தீனி போட நினைத்தீர்களா அல்லது அதை தீர்வு காண நினைச்சீங்களா? அப்போ பிள்ளையை கிள்ளி விடுவதும் நீங்களே, அந்த இடத்துல தொட்டிலை ஆட்டி விடுவதும் நீங்களே, மாநில அரசு நீங்களே, காபந்து அரசாங்கம் திமுகவே, பேசியவர் திமுககாரரு, முன்னாள் மத்திய அமைச்சர். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசலாமா? என்ன ஆதாரம்? இல்ல அக்னி சார், அதுல லாஜிக்கா ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வந்து ஆர் ஆசா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கலையான்னு சொல்லி கேக்குறீங்க. தார்மீகமான உண்மை, அதுல ஒரு நியாயம் இருக்கும் உங்களுடைய பக்கத்துல. ஆனால் இன்னொரு பக்கத்துல இல்ல சார், இல்ல எதிர்க்கட்சி தலைவர், இல்ல எதிர்க்கட்சி தலைவர், இல்ல சார் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார்ல முதல்ல, அவர் தன்னுடைய ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கணும்ல. ஆமா இது ராசா பேசினது நம்பகத்தன்மையான ஆடியோன்னு சொல்லி இருக்கணும்ல. தெரிவிக்கலையா சார்? சொல்லி இருக்கணும் இல்லையா சார் எதிர்க்கட்சி தலைவர்? விசிகா கட்சியில இருந்து இந்த 3 பேருக்கு ஏன் சீட்டு தரல அப்படின்னு மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவங்க வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சிட்டாங்கல்ல. இல்லைங்க, நான் வெளியில இருந்து என்ன பேசினேனோ அதைத்தான் என் தம்பிமார்கள் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள பேசினாங்கன்னு தெளிவாக்கிட்டார்ல. வக்கீல் நோட்டீஸ் ஏன் செய்யலன்னு தான் கேக்குறோம் சார். இத வெளியிட்டது, இத பத்தி பேசினது எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரத்துல பேசுறாரு. அடுத்த புள்ளியில நீங்க கேக்குறது ஏன் மேல ஏன் திட்டுறீங்க? நீங்க ஆர் ஆசாவுல போய் பேசணும் இல்லையா, ஆர் ஆசாட்டு கேட்கணும் இல்லன்றது அந்த அந்த ஆடியோனுடைய நம்பகத்தன்மையில இருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்றாருன்றது வரலையா? அது இன்னைக்கு சமூக வலைதளங்களோட வளர்ச்சி, அதை ஏத்துத்தானே ஆகணும். அதுக்காக அது பொய் இல்ல. எதிர்க்கட்சி தலைவருடைய நிலைப்பாட்டினுடைய மாற்றம் எடுக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் நிலைப்பாடு இருக்கட்டும், உங்க நிலைப்பாடு என்ன? எனக்கு என்ன சார் இதுல நிலைப்பாடு? உங்க நிலைப்பாடுனா நீங்க கோச்சுக்கிறாதீங்க, உங்களை நான் சொல்லல. ஆனால் திரு ஆர் ஆசா அவர்கள் நிலைப்பாடு என்ன? பேசவே இல்லைங்கிறாரா? இல்ல கட்சி அவர்களுக்கு அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுச்சா? அல்லது பத்திரிகையாளரை முன்வந்து தானாக முன்வந்து சந்திச்சாரா? இல்லைங்க நான் எந்த வேலையும் செய்யலைங்க, எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பல, திமுக இருந்து எனக்கு விளக்கம் கேட்கல, அதை வாய்மொழியாகவோ அல்லது கட்சியின் ரீதியாகவோ எனக்கு வந்து எந்த இதுவும் துணை பொதுச்செயலாளர் யாருமே நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆகையினால நான் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கல. அதனால நான் என்ன பண்ண, வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பிச்சு விட்டேங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வழக்கறிஞர் அறிவிப்பு என்பது சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அந்த தகவல் சாராம்சம் ஏதாவது அதில் இருக்கா?